வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் செய்துள்ள இலங்கையின் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் பல்வேறு துறை சம்பந்தப்பட்டவர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். கடந்த ஆட்சியாளர்கள் மீது பழி சுமத்துவதை விடுத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத பட்சத்தில் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. மாவை சேனாதிராஜாவின் மரணம் தொடர்பாக மீது திட்டமிட்ட வகையில் பொய் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் கருத்து. தாயிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை சட்டவிரோதமானது என்பதால் அது அகற்றப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்தல். தொடர்ந்து விரிவான செய்திகள். 2025 உலக தலைவர்கள் உச்சி மாநாடு இன்று துபாயில் ஆரம்பமாகி எதிர்வரும் 13ஆம் தேதி வரை தொடரவுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் அனுருகுமார திசாநாயக்க நேற்று 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். துபாயில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உரை நிகழ்த்தவுள்ள அதே நேரம் எதிர்கால வளர்ச்சி, தொழில்நுட்ப புத்தாக்கம் மற்றும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு உலக தலைவர்களை ஒரே முறையில் இணைத்து பேசுவதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். மாநாட்டில் 150 நாடுகளின் பிரதிநிதிகள் உட்பட 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதோடு மனித சமூகம் எதிர்கொள்ளும் சவால்கள், எதிர்கால முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்படும். உச்சி மாநாட்டின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பல நாட்டு தலைவர்களும் அரசாங்க பிரதிநிதிகளும் இணைந்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். குறிப்பாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடனும் உப ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்டூமையும் சந்திக்க உள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கிடையான பல்வேறு துறைகள் தொடர்பான ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவதே இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இலங்கையின் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பலசக்தி, சுற்றுலா, நிதி மற்றும் ஊடகத்துறைகளின் முன்னணியில் உள்ள உலக நிறுவனங்களின் தலைவர்களோடும் ஜனாதிபதி கலந்துரையாடுகின்றார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் ஜனாதிபதியுடன் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சியாளர்கள் மீது பழி சுமத்துவதை குறைத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத பட்சத்தில் உயிரிழப்புகள் உட்பட பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது. கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிசன ராஜகருணா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அவரும் மேலும் தெரிவித்ததாவது, நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்குகளே காரணம் என்று அமைச்சர் கூறியிருந்தாலும் பாணந்துறை துணை மின் நிலையத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் அங்கு எந்த குரங்குகள் வரவில்லை என்றும் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றில் வைத்தியசாலைகளில் மின்தடையால் உயிரிழப்புகள் மட்டுமல்ல, சமாந்தரமாக பொருளாதார சவால்களும் அதிகரிக்கக்கூடும். அத்துடன் அரசியல் நெருக்கடிகளின் போது தமது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக அரசியல்வாதிகள் இழப்பீட்டுத் தொகையை சட்ட ரீதியாக பெற்றிருந்தார்களா இல்லையா என்பதையும் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாலேயே இழப்பீடு வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதோடு இந்த செயல்களுக்கு காரணமான கட்சி எது என்பதும் அனைவருக்கும் தெரியும். இழப்பீடு பெறுவது தவறு என்றால் அந்த சூழ்நிலை உருவாக்கியதும் தவறு என்பதால் அதற்கு பொறுப்பானவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜாவின் மரணம் தொடர்பாக மீது திட்டமிட்ட வகையில் பொய் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுவதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அண்மையில் கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கமும் தாமும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டிருக்கும் மாவை சேனாதிராஜாவை நேரில் பார்வையிட சென்ற போது அவரது உடல்நலம் குறித்து மட்டுமே கலந்துரையாடினோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்சி அல்லது அரசியல் தொடர்பான விடயங்கள் பேசப்படவில்லை. மேலும் அவர் எம்முடன் அந்யோன்யமாக சிரித்து உரையாடியது மட்டுமல்லாமல் நாம் செல்லும் போது தனது உடல்நலக் குறைவை கூட பொருட்படுத்தாமல் எங்களை வழி அனுப்ப முயன்றார். உண்மை இவ்வாறு இருக்க எங்களை எதிர்த்து பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகிறது. எமது கட்சியின் மத்திய குழுவின் 18 உறுப்பினர்களின் புகைப்படங்களுடன் கூடிய பதாதை மாவி சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கு நடைபெற்ற மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதோடு அதில் நாங்கள் அவரது மரணத்திற்கு பொறுப்பாளிகள் என்பது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளேன். இந்த திட்டமிட்ட நடவடிக்கையின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். இது எமது கட்சிக்குள் இருப்பவர்களால் மட்டுமல்ல, எமக்கு எதிரான கட்சிகளாலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள பல சக்திகளாலும் நடத்தப்பட்ட ஒரு செயற்பாடாக இருக்கலாம். இவர்கள் தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த அல்லது அரசியல் அரங்கில் இருந்து ஒதுக்க முயல்கின்றார்கள். அவரது மரணத்திற்கு பிறர் வேண்டுமென்றே என்னை குற்றம் சுமத்தும் முயற்சிகளை மேற்கொள்வதை நான் கடுமையாக நிராகரிக்கிறேன் என்றார்.
தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை சட்டவிரோதமானது என்பதால் அது அகற்றப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்தியுள்ளது. முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அதன் பிரதிநிதி ராஜ்குமார் ரஜீவ்காந்த் இது தொடர்பாக மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழர் வாழும் பகுதிகளில் இராணுவத்தின் உதவியோடு ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக பௌத்த விகாரைகள் நிர்மாணிக்கப்படுகிறது. தையிட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து இராணுவத்தின் உதவியோடு ஒரு விகாரை கட்டப்பட்டுள்ளமை இலங்கையின் நிலத்தினம் மற்றும் சட்டத்திற்கு முரணானது. இலங்கை சட்டத்தின்படி தனியார் சொத்தில் அனுமதியின்றி கட்டடம் எழுப்பியதால் அது அகற்றப்பட்டு உரிமையாளருக்கு மீள வழங்கப்பட வேண்டும். ஆனால் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய சிலர் சட்டத்தை தங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டு வரும் பழக்கத்தை தொடர்ந்து கொண்டு வருகின்றனர். தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள இந்த விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். காணி உரிமையாளர்கள் வேறு இடத்தில் காணி பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதால் இது ஒரு நியாயமான கோரிக்கையாகும். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆளுநர் விகார நிர்மாணத்திற்கு காணிகளை மாற்றி வழங்கப்படும் என்று கூறியதை காணி உரிமையாளர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் தையிட்டி விகாரை சட்டத்திற்கு முற்றிலும் எதிராக இருப்பதால் அது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்தியுள்ளது. நமசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டான் பிரியசாத் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் துபாயிலிருந்து நாடு திரும்பும் போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் ஊடக பேச்சாளர் பூத்திக மனதுங்க தெரிவித்த தகவலின்படி இன்று காலை 6 மணியளவில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் நிக்கவரட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். துபாயில் வாகன விபத்தில் உயிரிழந்ததாக பொய்யான தகவல் பரப்பி அங்கு பதுங்கியிருந்த நிலையில் அவர் நாடு திரும்பும் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தோடு நெருக்கமான தொடர்பை பேணிய டான் பிரியசாத் அறகலைய போராட்டத்தின் போது கடுமையான வன்முறைகளில் ஈடுபட்ட முக்கிய நபராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி முதல் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய வயல்களை மதிப்பீடு செய்து நஷ்டஈடு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தகவலின்படி பொலன்னறுவை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 6239 விவசாயிகளுக்கு 114 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக பரிந்துரைக்கப்பட்ட நஷ்டஈட்டு தொகை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதற்காக 3272 விவசாயிகளுக்காக 70 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. மேலும் அம்பாறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 8705 விவசாயிகளுக்கு 122 மில்லியன் ரூபாய் கடந்த 10ஆம் தேதி அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டது. இதற்கேற்ப நுவரெலியா மாவட்டத்தில் பெய்த கடும் மழையால் நெல், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு ஆகிய பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கான நஷ்டஈட்டை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது. வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் 2வது முறையாக கூடி உணவு பாதுகாப்பு தொடர்பான முக்கிய கொள்கை தீர்மானங்களை விரிவாக ஆராய்ந்தனர். அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான அரசாங்க கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதே உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் நோக்கமாகும். உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிகவும் முக்கியம். இதேவேளை இவை இல்லாமல் எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பது ஆபத்தாகும். எனவே தகவல் சேகரிப்பு மற்றும் தரவு துல்லியத்தை உறுதி செய்யும் முறைகளை மேம்படுத்த அரசு அதிக முன்னுரிமை வழங்கும் என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர் விநியோகத்தை உறுதி செய்வதோடு அவற்றின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் தேவையான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் நெல் கொள்வனவின் தற்போதைய நிலைமை விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதோடு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதியின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் கூட்டுறவு மற்றும் சதோச வலையமைப்புகளை விரிவுபடுத்தி நுகர்வோருக்கு சலுகை விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான வழிகள் குறித்தும் விலை கட்டுப்பாடுகள் மூலம் மக்களுக்கு சாதகமான சந்தை அமைப்புகளை உருவாக்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.